5 கிலோ வரணும். 32 ரூபா சொல்லுது விலை. 27 ரூபா 28 ரூபா வரைக்கும் கேட்கறாங்கன்னா 100 500 அப்படி வந்து சேர்த்து இருந்தா கொடுத்துடலாம். எவ்வளோங்கண்ணா சொல்றீங்க எல்லாம் ஒவ்வொன்றும்? இது அப்படியே 9 ரூபாய் சொல்றாங்கண்ணே. இப்போ எவ்வளோ வரலையும் கேட்டாங்க? 12 ரூபாய்க்கு கேட்டாங்க. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடுது. எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா விஜய். அவர் இங்கே வாரம் வாரம் வராரு. இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரும்பெரு கடாவை கொண்டு வருவார். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடை மட்டும் வச்சுருக்காரு. எவ்வளோ கொண்டு வந்திருந்தாரு, எவ்வளோக்கு விற்றாரு அப்படின்றத கேட்கலாம் அவர்கிட்ட. நான் இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் ஒரு 15 கடை தானே கொண்டு வந்தேன். எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு கடை தானே இருக்கு. 15 கடை கொண்டு வந்தீங்க? வந்தாங்க. எல்லா கடையும் கொடுத்துட்டு இது ஒரு கடை மட்டும் இருக்கு. ஓ, எல்லாம் கொடுத்துட்டீங்க, இது ஒன்று தான் இருக்கு. பரவாயில்லைங்களாண்ணா வியாபாரம் இந்த வாரம்? இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோ தானே. இந்த எலெக்ஷன் டைம்னால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்கு. எல்லாம் பணம் பிடிக்கிறாங்க, அதனால கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்கு. வியாபாரம் கம்மியா இருக்கு. அப்போ எல்லா சந்தையிலும் இப்படிதான் இருக்கு? எல்லா சந்தையும் கொஞ்சம் வியாபாரம் கம்மியா தானே இருக்கும். எல்லா சந்தையிலும் கம்மியா தான் இருக்கு. ஓகே ஓகேண்ணா. சரி, இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்கண்ணா. எத்தனை கிலோண்ணா வரும்? 35 கிலோ வரணும். 32 ரூபா சொல்லுது விலை. 27 ரூபா 28 ரூபா வரைக்கும் கேட்கறாங்கன்னா 100 500 அப்படி வந்து சேர்த்து இருந்தா கொடுத்துடலாம். ஓ, 500 ரூபா சேர்ந்து வந்தா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு 4 பல்லு. இதை விட சின்ன கடாங்கன்னா அதுக்கு மட்டும் தான் இருக்கு. அது வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் என்ன ரேட்ல இருந்தா இருக்கு? 20 ரூபா 17 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி சைஸ்ல இருக்குண்ணா. ஓ, 5 ரூபாயில இருந்து அங்க கடை இருக்கு. இன்னும் பெரிய சைஸ்னா வீட்டுல கடை இருக்கு. கேட்டாங்கன்னா வீட்டுல கூட்டு போய் கொடுக்கலாம். இன்னும் இதோட என்ன பெரிய கடை வேணா வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்குண்ணா கடை. சரி, ஓகே. 100 கிலோ கறி வர மாதிரி கடை கேட்டாலும் நம்ம கிட்ட இருக்குன்னா வேணா எடுத்துக்கலாம். 100 கிலோ கறி வர மாதிரிலாம் கூட கடை இருக்கு. சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஐயனார். அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வாரம் வாரம் ஆடு கொண்டு வராரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சேலம் கருப்பு குட்டி, வளர்ப்பு குட்டி, பெரிய கடை முதல் கொண்டு எல்லாமே இருக்குது. எப்படி கொண்டாந்துருக்காரு, என்ன விலை வச்சுருக்காரு அப்படின்றத கேட்கலாம். அண்ணா, இந்த வாரம் எத்தனை நான் கொண்டு வந்தீங்க? வாரம் ஒரு 20 கொண்டு வந்தாங்க. 20 கொண்டு வந்தீங்க. பொட்டாடு சேர்த்து கொண்டு வந்திருக்கீங்க இந்த வாரம்? ஒரு 5 கொண்டு வந்தாங்க. ஓகே ஓகேண்ணா. இது குட்டி வளர்ப்பு குட்டிலாம் என்ன எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? இதெல்லாம் ஒரு 3 மாசத்து குட்டிங்க. 3 மாசத்து குட்டி. 5 குட்டி கொண்டு வந்தாங்க. 9 குட்டி கொடுத்தாச்சு. எல்லாம் கெடா குட்டி கொடுத்தாச்சு. இதெல்லாம் பொட்டை குட்டி. ஓ, இது எல்லாமே பொட்டை குட்டிங்களாமா? ஓகே ஓகே. கெடா குட்டி எத்தனை எவ்வளோ ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்க? கெடா குட்டி அப்படியே 6,500 விலையா கொடுத்துருங்க. 6,500 விலையா கொடுத்துட்டீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருந்தது. இது கொஞ்சம் சைஸ். இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் குட்டி. இது 4,500 கொடுத்துடலாம். ஒவ்வொன்றும் 4,500 சொல்றீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ பொட்டை குட்டிலாம் அது பெரிய கடைலாம், பெரிய பொட்டையில என்ன ரேட்டுக்குண்ணா வருது? பெரிய ஆடு இது குட்டி ஆடுங்க. அது 2 குட்டி அங்கே இருக்குது. அது 21 ரூபா சொன்னா 18 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓ, 2 குட்டியோட சேர்த்து இந்த ஆடு அந்த 2 குட்டி 19 ரூபா கொடுத்துடலாம். 19 ரூபா தான் கொடுத்துருங்க. இதெல்லாம் இன்னைக்கு 9 9 தான் சொல்லுது. இதில் ஏதாவது சனையா இருக்குங்களாண்ணா? சனியாடு இருக்கு. 2 ஆடு இருக்கு. 2 ஆடு சனையா இருக்கு. 9 9 சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஒரு 9 ரேஞ்ச் சேர்ந்துருக்கும். 4 பல்லு 2 பல்லு 4 பல்லு 2 பல்லு 6 பல்லு எல்லாமே இருக்கு. ஓகே ஓகேண்ணா. ஒரே ஒரு பெரிய கடை மட்டும் வச்சிருக்கீங்க. அது என்ன ரேட்டுங்கண்ணா? 35 ரூபா சொன்னாங்க. 32 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஒரு 1000 ரூபா சேர்த்து வந்து கொடுத்துடலாம். இன்னொரு 1000 ரூபா சேர்ந்து வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அது கறி எத்தனை கிலோண்ணா வரும்? 40 கிலோ குறையாது. 40 கிலோ குறையாம கறி வரும். ஓகே ஓகே. 4 பல்லு தான். சரி. எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்த சேலம் கருப்பு. அண்ணாட்ட எப்போ வந்து கேட்டிங்கனாலும் ஒருட்ட வந்து ஆடு கிடைக்கும். ஒரு நம்பரு, நான் உங்கள் நம்பர் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு, அதை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேலம் கருப்பு. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கொங்கனாபுரங்களா? வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. இப்போ இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படின்னா உங்களுக்கு பரவாயில்லைங்களா? ரொம்ப கம்மி. எத்தனை கேடா கொண்டு வந்தீங்க? 10 கொண்டு வந்தா ஒரு 5 தான் வித்துது. ஓ, 10 கொண்டு வந்தீங்க, 5 தான் வித்துருக்கீங்க. 5 இருக்குது. 5 வளர்ப்பு குட்டி கெடா குட்டிங்களா? 5 கெடா குட்டிங்கண்ணா. எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா இதெல்லாம்? இது வந்து ஒரு 5 மாசம் குட்டி கண்ணு. 5 மாசம் குட்டி. 5மே சேலம் கருப்பு. சேலம் கருப்பு நல்லா இருக்கு குட்டிங்க எல்லாம். குட்டி நல்லா வாட்டு சட்டம் நல்லா. இது எவ்வளோங்கண்ணா சொல்றீங்க எல்லாம் ஒவ்வொன்றும்? இது அப்படியே 9 ரூபாய் சொல்றாங்கண்ணே. ஒன்று 9 ரூபா சொல்றீங்க. 7,500 ரூபா கேட்குறாங்க. ஒரு 8 ரூபா கொடுத்துடலாண்ணே. 8 ரூபா கொடுத்துருவீங்க. அதெல்லாம் என்ன கறிண்ணா வரும்? எவ்வளோ கறி வரும்? 10 கிலோ இருக்குங்க. 10 கிலோ கறியே வரும். உங்கள்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரி குட்டிங்க நிறைய கிடைக்குமாண்ணா? வாங்கிக்கலாங்கண்ணே.
எப்பயுமே கிடைக்கும். எப்பயும் கிடைக்கும். நம்ம ஊர் கமலாபுரம். ஆ நம்ம நம்பருக்கு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வந்தால் ஆடு வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டால் கூட வீட்டுக்கு வந்தால் கூட ஆடு கொடுத்துருவீங்க. இப்போ வீட்டுக்கு நேரில் தேடி வராங்கன்றப்போ ஒரு 50-100 குறைச்சி கொடுப்பீங்களாண்ணா? சரிண்ணா. வீட்டுக்கு வர கஸ்டமருக்கு குறைச்சி கொடுக்கலாம். சரி, நம்ம ஃபோன் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? 95 ஆ 66 ஆ 63 ஆ 2009. உங்கள் பேருண்ணா? முத்துலிங்கம், முத்துலிங்கம். கமலாபுரம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பார்த்தீங்கன்னா அவரும் வாரம் வாரம் சந்தைக்கு வராரு. எல்லாம் சேலம் கருப்பு ஆடு எல்லாம் நிறைய கொண்டு வருவார். வளர்ப்பு குட்டிங்களாம் ஒரு அதிகமாக அவர்கிட்ட கிடைக்கும். இவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் கொஞ்சம் நிறையா குட்டி கொண்டு வந்திருக்காரு. எப்படி விலை சொல்கிறாரு, என்ன விலை போகுது அப்படின்றத நம்ம கேட்கலாம் அவர்கிட்ட. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 30 குட்டி கொண்டு வந்துருக்கீங்க. பரவாயில்ல, நிறையா இருக்குது இந்த வாரம். எவ்வளோண்ணா கொடுத்தீங்க? 6-6.5 மணி கொடுத்துருக்கீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 மாதம் 4 மாதம் இருக்கிற குட்டிங்க. இது அவரோட தான். இது வந்து 6 மாதம் 7 மாதம் இருக்கிற குட்டிங்க. இந்த குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 ரூபா 10 ரூபா ரேட்டில் இருக்குது. எல்லாமே 9 கிலோ 10 கிலோ கறி வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சின்ன குட்டிங்களும் இருக்குது. கெடா குட்டி பொட்டை குட்டி ரெண்டுமே கலந்துருக்கு. பொட்டை குட்டிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிலாம் 5 ரூபாயிலேருந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. கெடா குட்டி பெரிய குட்டி 9 ரூபாயிலேருந்து இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது இந்த குட்டிங்கெல்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா கெடா குட்டி நல்லா 6 ரூபா 6.5 7 ரூபாக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது குட்டிங்கெல்லாம். எல்லாமே அவரோட தான். ஃப்ரெண்ட்ஸ், 2 குட்டி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. பால் குட்டி வாங்கியிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போகிறீங்க. எவ்வளோண்ணா சொன்னாங்க? 6,000 ரூபாய் சொன்னாங்க. கொஞ்சம் ரெண்டுமே கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? ஜோடியில் வாங்கிருக்கீங்க. கெடா ஒன்று பொட்டை ஒன்று. 6,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் விலை அதிகமாக தான் போகுது போல். சரி, ஓகே ஓகேண்ணா. எத்தனை நாள் குட்டின்னு சொன்னாங்க? 1 மாத குட்டி. ஓகே ஓகே. கெடா குட்டி ஒன்று பொட்டை குட்டி ஒன்று 1 மாத குட்டி 6,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோக்குண்ணா வாங்கினீங்க? 4,700 வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. சரி, ஓகே. நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் ஒரு 22. 22. எல்லாம் வித்துட்டீங்களாண்ணா? எதுனா இதெல்லாம் உங்களுதாங்களா? எல்லாம் எத்தனை நாள் குட்டிண்ணா? இதெல்லாம் ஒரு 15 குட்டி. 5 நாள் குட்டி. ஓகே. எல்லாம் கெடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கடாய் எல்லாமே கெடா குட்டிங்களா? பொட்டை குட்டிக்கு கடாய் குட்டி. கெடா இருக்கு, பொட்டை இருக்கு. ஓகே ஓகே. இது கெடா குட்டியா பொட்டை குட்டியா? கடாய் குட்டி. ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா வருது? 3 ரூபா. 3 ரூபா வருது. எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க கேட்குறப்ப? 2,700 வாங்கினா 3 ரூபா விற்க முடியும். ஓ, 2,750 தான் வாங்கினது. 100 ரூபாய் செலவு 150 ரூபாய் லாபம். சரி சரிண்ணா. இது மட்டும் தான் இருக்கா இல்லை என்ன இருக்கா? அது உங்களுதுங்களா? இது வளர்ப்பு குட்டி. இது 3 மாதம் இருக்குங்களா? 3 மாசம் குட்டி. 3 மாதம் குட்டி. இது கெடா குட்டி மட்டும்தான் பொட்டை குட்டி? கடாய் குட்டி. எல்லாம் கெடா குட்டி. இது என்ன ரேட்ல தானே இருக்கு? இது 4 ரூபாய் ஒரு வாங்குது. புரியல. ஒரு குட்டி 4,000 ரூபாய் வாங்குது. 4,000 ரூபா. ஓகே ஓகே. 4,200 ரூபாய் 4,300 ரூபாய். 4,200 4,300 தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. எல்லாம் கொடுத்துட்டீங்களாண்ணா? எல்லாம் வித்துட்டீங்களா? எப்படி பரவாயில்லைங்களா உங்களுக்கு? வேலை நிலவரம்லாம் ஓகேவா? பரவாயில்ல. கம்மி தானே கூட அதிகமாக லாபம் இல்லை. 100-200 ரூபாய்க்கு விற்கலாம். 100-200 தான் லாபம் வச்சு கொடுக்குறீங்க. அதனால வித்துருது. ஓகே ஓகே. அவங்க வளர்த்த பேக்கி கடை ஆகட்டும். அவங்க 10 ரூபா சம்பாதிச்சா நம்ம சந்தோஷம். அதான் மனசுடைய இயல்பு இல்லையா? சரிண்ணா சரிண்ணா. சரிண்ணா. உங்கள் நம்பர் என்கிட்ட இருக்கு. அந்த நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேர் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா சரவணன். அவரோட நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். வேணுன்றீங்க அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ணா எங்கேருந்து வரீங்க? நம்ம செம்மாண்டப்பட்டி. செம்மாண்டப்பட்டி. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. இந்த வாரம் எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? 10 குட்டி கொண்டு வந்தேன். 10 குட்டி கொண்டு வந்தீங்க. 8 வித்துட்டேன். 8 வித்துட்டீங்களா? பரவாயில்லையா உங்களுக்கு வியாபாரம்? பரவாயில்ல. ஓகே ஓகே. இது 2 என்ன குட்டிண்ணா? இது 2 கடா குட்டி. 2மே கடா குட்டி. ஓகே ஓகே. எத்தனை மாதத்து குட்டிண்ணா? இது ஒரு 6 மாதம் குட்டி, ஒரு 3 மாதம். இது 6 மாதம் குட்டி, அது 3 மாதம் குட்டி. ஓகே ஓகே. இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? இது 9 சொல்கிறேன். 8.5 வந்தால் கொடுத்துருவேன்.
இது 9,000 சொல்கிறீங்க, 8,000 தான் கொடுத்துருவீங்க. ஓகே, அதுண்ணா அது வந்து 7,500 சொல்கிறேன். 7 ரூபா தான் 7 ரூபா இருந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் இந்த சந்தைக்கு தான் வரீங்களாண்ணா இல்லை வேறு சந்தைக்கு போயிட்டு எல்லா சந்தைக்கும் போகிறீங்க? உங்கள்கிட்ட எப்பயுமே ஆடு நிறைய கிடைக்குமாங்கண்ணா? குட்டி இருக்கும், ஆ, வேறு ஆடுகளும் இருக்கும். உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் உங்கள்கிட்ட ஏதாவது குட்டி கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்கும். குட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ செம்மறி ஆடும் பண்ணுறீங்களாண்ணா இல்லை வெள்ளாடு மட்டும்? வெள்ளாடு மட்டும்தான். உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? சொல்கிறேன். சொல்லுங்கள். 90 ஆ 256 ஆ 98 882. 882. உங்கள் பேர்னா? மதியழகன். மதியழகன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. எல்லாம் குட்டியோட சேர்த்து வந்திருக்கு, தனியாக பொட்டாடும் வந்திருக்கு. எல்லாம் பெரும்பல் ஆடுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 12 ரூபா 13 ரூபா ரேட்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கறி பார்த்தீங்கன்னா 5 கிலோலேருந்து 20 கிலோக்குள்ள கறி வரும். எல்லாம் பல்லு சேர்ந்த ஆடுங்க. பொட்டாடு குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. குட்டியோட சேர்ந்து இருக்கு, தனியாகவும் இருக்கு. நான் எங்க இருந்து வரீங்க? நாங்கள் சொந்த ஊர் மேச்சேரி கிராமம் தான், பாரக்கல்லூர். நீங்க மேச்சேரியா தான்? ஓகே ஓகே. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? இதே சந்தைக்கு வருவோம். வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? பரவாயில்லைங்களாண்ணா உங்களுக்கு இங்கே வேலைலாம்? வியாபாரம்லாம் பரவாயில்ல. வியாபாரம்லாம் பரவாயில்ல. இந்த வாரம் எத்தனை கடை குட்டி கொண்டாந்தீங்க? வாரம் எல்லாம் ஒரு 25 கொண்டு வந்தோம். 25 கொண்டாந்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தாங்களா? ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு தான். இதெல்லாம் உங்களுக்கு தான். ஓகே ஓகே. எல்லாம் கடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? எல்லாம் கிடா குட்டியும் இருக்குது, பொட்டை குட்டியும் இருக்குது. ஓகே ஓகே. வளர்ப்பு குட்டி பெரிய குட்டி எல்லாமே இருக்கு. இருக்குது. கலந்து தான் இருக்கு. எல்லாம் எத்தனை மாசம் குட்டினா இருக்கு? இதெல்லாம் வந்து 5 மாதத்து குட்டி, 6 மாதத்து குட்டி. 5 மாசத்து குட்டி, 6 மாசத்து குட்டி. ஆமாம். ஓகே ஓகே. கடா குட்டிலாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? கிடா குட்டி 7 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் போகுது. 7 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் போகுது. ஆமாம். பொட்டை குட்டினா? பொட்டை குட்டி 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் போகுது. 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் போகுது. ஆமாம். ஓகே ஓகே. உங்கள்கிட்ட எப்பயுமே இந்த மாதிரி குட்டிக்கு நிறைய கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்கும், நிறையா கொண்டு வருவோம் வாரம் வாரம். ஓ, நீங்கள் இது மட்டும் பண்ணுறீங்க? செம்மறி ஆடு மட்டும் பண்ணுறீங்க? ஆமாம், செம்பிளி ஆடு மட்டும் தான். சரி ஓகேங்கண்ணா. எப்போ உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டாலும் ஆடு கிடைக்குமாங்கண்ணா? கிடைக்குங்க. நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 97 90 23 68 96 96. உங்கள் பேருண்ணா? பேர் ராமசாமி. புரியல. ராமசாமி. ராமசாமி. ஃப்ரெண்ட்ஸ், செம்மறி ஆடும் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி பெரிய ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆடு, செம்மறி ஆடு. கெடா பொட்டை எல்லாம் கலந்துருக்கு. எங்க இருந்து வரீங்க? தாரலக்குட்டை. இங்க மேச்சேரி பக்கங்களா? ஓகே ஓகேண்ணா. வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க. இந்த சந்தைக்கு மட்டும் வரீங்களா இல்லை வெளியில வேற சந்தைக்கு போறீங்களாண்ணா? இன்னும் 2-3 சந்தை போவோம். இன்னும் 2-3 சந்தைக்கு போறீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த வாரம் எத்தனை குட்டிண்ணா கொண்டு வந்தீங்க? 35. எல்லாமே பெரிய குட்டிங்களாண்ணா? ஓகே ஓகே. செம்மறி ஆடு வெள்ளாடு ரெண்டுமே கொண்டு வந்துருக்கீங்க. இது கிடா எத்தனை பொட்டை எத்தனை இருக்கு? கிடா ஒரு 4 இருக்கும், பொட்டை ஒரு 5-6 குட்டி இருக்கும். சரி, பொட்டை என்ன விலையில இருந்துண்ணா இருக்கு? பொட்டை 5 ரூபா விலையில இருக்கு. 5 ரூபா விலையில இருந்து இருக்கு. அதெல்லாம் என்ன கறி உழுவுண்ணா? கறி எப்படி 20 கிலோ வரும். 20 கிலோ கறி உழுவும். எல்லாம் பல்லு சேர்ந்த பொட்டைங்களாண்ணா? 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு 6 பல்லு. ஓகே ஓகேண்ணா. கிடாலானா என்ன ரேட்ல இருந்துண்ணா இருக்கு? கிடா இந்த கிடா 25 ரூபா வரும். அந்த கிடா 25 ரூபா சொல்றீங்க? ஓகே. அது எத்தனை கிலோண்ணா கறி உழுவும்? எப்படி 25 கிலோ விழுவும். கறியே 25 கிலோ விழுவும். எவ்வளோண்ணா கொடுத்துருங்க கம்மியாக கேட்டா? ஒரு 2 ரூபா முன்ன பண்ணா கொடுத்துறேன். 2 ரூபா முன்ன பண்ண. ஓகே ஓகே. செம்மறி ஆடு வச்சிருக்கீங்க. 2 செம்மறி ஆடு என்ன கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களாண்ணா? இல்லை, அது இன்னும் குட்டி போடல, சென்னையாகுது. ஓ, இது செனையா இருக்கு. இது பொட்டை குட்டிங்களா? ஓகே ஓகே. இது பல்லு எத்தனை போட்டிருக்கு? பல்லு சேர்ந்துக்கிச்சு. ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா சொல்றீங்க? 16 ரூபா. ஓகே ஓகே. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா?
கேட்டு போயிட்டாங்க. கேட்டு எவ்வளோ வரலையும் கேட்டாங்க? 12 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. 12 ரூபாய்க்கு கேட்டாங்க. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 14 ரூபா கொடுக்கும். 14 ரூபாண்ணா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே அண்ணா, உங்களை கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி ஏதாவது ஆடு கொடுப்பீங்களாண்ணா? கெடா குட்டி, பொட்டை குட்டி, வளர்ப்பு குட்டி எல்லாமே கொடுப்பீங்க? பேசு. ஃபோன் நம்பர் அப்படியே சொல்றீங்களாண்ணா? 88 70 75 34 64. உன் பேருண்ணா? பழனிவேல். பழனிவேல்.